சாண்ட்ரா ப்ரோமோ வந்துருச்சு. சாண்ட்ரா வெளியிலேருந்து நம்ம ஒரு வீடியோலாம் பார்த்தோம். அதே ட்ரெஸ் அதே காஸ்டியூமில் வந்த மாதிரி தான் இருக்காங்க. சாண்ட்ரா உள்ளே வந்துட்டாங்க. கானா வினோத்தனை வர ப்ரோமோ அநேகமாக மத்தியானமோ ஈவினிங்கோ போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உள்ளே வராங்க. வந்தோடனே பிரஜனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஓடி போகிறாரு. அவங்க ஃபஸ்ட்டு வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை கட்டி பிடிக்கிறாங்க. உடனே பார்த்தியா என்ன ஹஸ்பண்டை கட்டி பிடிக்காமல் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் அங்கே ஏதோ டீஸ் பண்ணுறாரு. அப்புறமா நேராக உள்ளே வந்துட்டு அந்த முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ரோஸ் கொடுக்குறாங்க. ரோஸ் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது இந்த 20 டேஸில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க பிரஜன்கிட்ட. உடனே அவரும் நீல் டவுன் பண்ணிட்டாரு. அவங்கக்கிட்டே யார்கிட்ட சாண்ட்ரா கிட்டே நீல் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நேராக போகிறாங்க ரம்யா கிட்ட. அப்போ அந்த ஒரு விஷயம் பாம்புன்னு சொன்னாங்கல்ல, அப்போவே ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. பாம்புங்கிற வார்த்தையை சாண்ட்ரா சொல்லலை, அதை எல்லாமே மீன் பண்ணாங்க. பட் அந்த வேர்டை வந்து சாண்ட்ரா யூஸ் பண்ணலை. அதை வந்துட்டு நீ என்னை வீடியோவில் நீ பார்த்தது தப்பு, நான் உன்னை வார்த்தை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஏன்னா வெளியில் போய் இந்த வீடியோ பார்த்துருப்பாங்கல்ல, ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. உடனே ரம்யா இல்லை நீ சொன்ன நான் பார்த்தேன் அப்படின்னோடனே, இல்லை நான் சொல்லலை, நீ போய் பாரு உனக்கு தெரியும், நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா போல்டாக சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போடுறாங்க. இன்னொரு பக்கம் அமித் சொல்லிட்டு இருக்காரு, என்னை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அமித்தும் சாண்ட்ராவும் பேசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சாண்ட்ரா கிறிஸ்மஸ் விஷஸ் எல்லாமே அமித்துக்கு கரெக்டாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அமித் போகிறப்ப கூட அழுதாங்க. அமித்துக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த விக்ரம் கிட்ட பேசினதில் அவர் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாண்ட்ரா மேலே அவர் ரொம்ப கோவத்தில் இருக்கார், பேச மாட்டார் போல இருக்கு. பிரஜன் வந்து சாண்ட்ராவை தூக்கிட்டு சுத்த அடிக்க அது மாதிரிலாம் செய்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரெண்டு பேரும். பார்த்துட்டு அப்டேட் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.